ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும், நெட்டு நம்ம ஆன் பண்ணோன்னே சடன்னு காலி ஆகிடுது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அப்ளிகேஷன்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகும். எந்தெந்த செட்டிங்ஸ்லாம் ஆஃப் பண்ணால் நெட்டு ரெடியூஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணலான்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனவொடனே இதில் ஸ்டோரேஜ் அண்ட் நெட் டேட்டான்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால் அப்படின்னு இருக்குல்ல, அது ஆஃபில் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்க. டேட்டா லெஸ் ஆகிறத கம்மியாகும் கால் பேசும்போது. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா மீடியா டேட்டான்னு இருக்குல்ல, அதில் வந்து இது எல்லாமே செலக்டில் இருக்கும். இந்த செலக்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கிளிக்கை எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. இதில் எல்லாமே டிக்கில் இருக்கும். நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த டிக்கை எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு ஓகே கொடுங்க. இதுலேயும் டிக் இருந்தால் எல்லா ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஓகே கொடுத்து சேவ் பண்ணிங்க. ஏன் இதுனா, நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் குரூப்பில் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது என்ன அப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கூகுள் க்ரோம். அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணிங்க ப்ரௌசரை. மேலே ஒரு ஐக்கான் மாரி இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இதில் செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கொடுத்தோன்னே இந்தமாரி வரும். மேலே ஸ்கொயரில் பண்ணுங்கள். மேலே ஸ்கொயர் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அதை வந்து எனேபிள் பண்ணுறது. அதில் லைட் மோட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்கள். இது எதுக்காக நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் டேட்டாக்காக தான் இது. நம்ம பேக்ரவுண்டில் ஒரு 4-5 இது டேக் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அது ஒரு டேக் தான் யூஸ் பண்ணுவோம். மீதி அந்த டேப் எல்லாம் இந்த டேப் இருக்கிறதுல ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரன் ஆகினே இருக்கும். அந்த டேட்டாவெல்லாம் லாஸ் ஆகாமல் நிற்கிறது தான் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது. ஓகேங்களா, க்ரோமில் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து டேட்டா சேவ் ஆகும். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் நான் பொதுவாக யூஸ் பண்ணுறது போனால் யூடியூப்பில் எப்படி நம்ம குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னே இதில் ஜென்ரல்னு இருக்குது பாருங்கள், ஜென்ரலில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்கொயர் பண்ணால் அங்கே ரெஸ்ட்ரிக்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, லாஸ்ட்டாக லொக்கேஷனுக்கு கீழே, அந்த மோடை வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு 100% சேஃப்டி தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எனேபிள் பண்ணிங்கன்னா டேட்டா கொஞ்சம் அதிகமாக ஆகிறத லாஸ் ஆகிறத கம்மி பண்ணும். இதில் வேறு என்ன ஆப்ஷன் இது பண்ணால் நமக்கு டேட்டா லாஸ் ஆகிறத தடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிவிட்டு பேக் வாங்க. பேக் வந்தோடனே இதில் ஆட்டோ ப்ளேன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ ப்ளே கிளிக் பண்ணினா அது எனேபிள் இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணுங்கள். ஓகேங்களா, எதுக்காகனா நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஓடும். அதுக்காக தான் அதை ஆஃப் பண்ணுறது. அடுத்து வீடியோ குவாலிட்டி எல்லாமே இதில் ஆட்டோவில் கொடுங்க. ஏன்னா அந்த நெட்வொர்க் ஏற்ற மாதிரி நமக்கு குவாலிட்டி கிடைக்கும். நம்ம ஹை குவாலிட்டியில் கொடுத்தோன்னா ஹை குவாலிட்டியில் மட்டும்தான் ஓடும். எம்பி கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடாக இருக்கும். எதுவே ஆட்டோவில் கொடுத்தோன்னா நம்ம அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதுவே மென்ஷன் பண்ணிக்கும். ஓகேங்களா, இது வந்து யூடியூப்பில் மாற்றக்கூடிய ஆப்ஷனு. அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ளே ஸ்டோரை பார்ப்போம். ஓகேங்களா, ப்ளே ஸ்டோருக்குள்ளே என்ன பண்ணலான்றதை ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் செட்டிங்ஸ்னு வரும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, ப்ரிஃபரன்ஸா, ஓகே, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஏதோ நெட்வொர்க்கில் இருக்கும். அதை வந்து டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்புன்றத கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. அடுத்தது ஆட்டோ ப்ளே வீடியோ இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணி டோன்ட் ஆட்டோ ப்ளே வீடியோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இது ரெண்டுத்தையும் இது பண்ணிட்டா பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் அப்டேட் ஆகிற அப்ளிகேஷன்லாம் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். ஓகேங்களா, நம்ம தேவைன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு அதை முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்போ எதை பற்றி பார்க்கணும்னா, ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த அக்கௌண்ட்டுக்கு 3 பேரில் கிளிக் பண்ணினா செட்டிங்ஸ் காட்டும். அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணினா இந்தமாரி வரும். இதில் என்ன அப்ளிகேஷன் இது பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீடியோன்றதை கிளிக் பண்ணினா இந்தமாரி வரும். இதில் டேட்டா சேவ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், டேட்டா சேவர், அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஆட்டோ ப்ளேன்னு இருக்குல்ல, அதில் ஆன் மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபைன்னு இருக்குது, அது நமக்கு வேணாம். அது வந்து நெவர் ஆட்டோ ப்ளே வீடியோன்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுங்க. ஏன்னா ஃபேஸ்புக்கில் போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும் வீடியோ, ஒரு சில வீடியோலாம் அந்தமாரி ப்ளே ஆகாமல் டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்காக இந்த 2 ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து ஃபேஸ்புக்கில் ஆப் பண்ணுறது. அடுத்தது ஒரு ஆப் இருக்குது. ஆக்சுவலாக இதிலே இது பண்ணாலே நார்மலாக நமக்கு இதாகும். அடுத்த ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமில் அதில் போய்ட்டு எதை ஆப் பண்ணுறதை பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை கீழே இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே மேலே கோடு வரும், அதை கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ் கேட்கும். செட்டிங்ஸ் கொடுத்தவனே இதில் அக்கௌண்ட்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோன்னே இந்தமாரி வரும்.
இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காலர் டேட்டா யூஸ்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே அதை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா சேவனுக்கு இருப்பாங்க, அதை வந்து எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஹை ரெசல்யூஷன் மீடியான்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? அதில் கலர் அண்ட் ஒய்ஃபைன்னு இருக்கும். இதில் வந்து நெவர்ன்றதை கொடுத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் பண்ணி பாருங்கள், நம்ம டேட்டா லாஸ் ஆகிறத தடுக்கலாம். ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தெரிஞ்சவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.